ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பழைய ரூபாய் நோட்டுகளை சேமிப்பது மூலம் நம்ம பெரிய தொகையை எவ்வாறு பெறுவது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்மளில் சிலர் பார்த்திங்கன்னா பழைய ரூபாய் நோட்டுகள் அண்ட் காயின்ஸை கலெக்ட் பண்ணுறது மூலம் ஒரு ஹாபியாக வச்சுருப்பாங்க. அந்த பழைய காயின்ஸ் மூலமாக கூட நம்ம பெரிய அமௌண்ட்டை ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நம்ம இதில் ஃபுல்லாக பார்ப்போம். இதுக்குன்னு தனியாக நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் உங்களோட காயினையோ அல்லது ரூபாய் நோட்டையோ பழைய ரூபாய் நோட்டையோ ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிங்கனாலே போதும். அது மூலமாக நீங்கள் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணலாம். அந்த வகையில் பழைய ₹1 நோட்டு மூலம் நீங்கள் 45,000 வரை பணத்தை அள்ளலாம். இதுக்கு நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை. வீட்டில் உட்கார்ந்தபடியே நீங்கள் இந்த பணத்தை பெறலாம். பலருக்கு அருங்காட்சியகங்களில் பழைய ரூபாய் நோட்டுகள் நாணயங்கள் எல்லாம் வச்சுருக்கிற போல் வீட்டிலேயே சேகரிக்கும் பழக்கம் இருக்கும். அப்படி நீங்கள் சேமித்து வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வேறெங்கும் அலைய தேவையில்லாமல் உட்கார்ந்த இடத்துலையே நீங்கள் லட்சம் டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். என்னதான் இது ஓல்டு காயின் கலெக்ஷன் ஒரு பொழுதுபோக்காக இருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் நீங்கள் லட்சம் டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்கலாம். நீங்கள் பழைய ரூபாய் நோட்டுகள் நாணயங்களை கொடுத்து பணம் பெற வேறு எங்கும் அலைய தேவையில்லை. உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் வெப்சைட்டில் இருந்தபடியே பணம் சம்பாதிக்க முடியும். உங்களிடம் பழைய ₹1 நோட்டு இருந்தால் அதை கொடுத்து 45,000 ரூபாய் வரையில் சம்பாதிக்க முடியும். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்றால் 1957 வருடம் இந்த நோட்டு அச்சிடப்பட்டு ஆளுநர் H.M. பட்டேல் அவர்களின் கையெழுத்திடப்பட்டதாக இருக்க வேண்டும். இது போன்ற பழைய ரூபாய் நோட்டுகள் காயின்கள் இருந்தால் நீங்கள் அதனை ஆன்லைன் வெப்சைட்டில் நீங்கள் ஏலம் விடலாம். அதற்கான பிரத்யேகமான வெப்சைட்கள் உள்ளன. காயின் பஜார் போன்ற வெப்சைட்களில் நீங்கள் இதனை ஏலம் விடலாம். இதற்கு நீங்கள் உங்களது காயின் அல்லது ரூபாய் நோட்டை ஃபோட்டோ எடுத்து அதில் அப்லோடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது ஏல அடிப்படையில் உங்களுக்கு பணம் அதிகமாக கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. ஏலம் உயர்த்தி கூற உங்களுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். உங்களிடம் பழைய 25 பைசா நாணயங்கள், 50 பைசா, ₹1 மற்றும் ₹2 நாணயங்கள் நோட்டுகள் இருந்தால் இவற்றை ஆன்லைனில் விற்பனை செய்யப்படும். அதற்கான பிரத்யேக வெப்சைட்கள் உள்ளன. அதில் முக்கியமாக indiamart.com, Pinterest, இந்தியன் கரன்சிஸ் போன்ற வெப்சைட்களில் நீங்கள் உங்களுடைய பழைய ரூபாய் நோட்டுகள் மற்றும் நாணயங்களை தொடர்ந்து அப்லோட் செய்யலாம். அப்படி செய்யும்போது ஏலத்தின் அடிப்படையில் உங்களுக்கு மிகப்பெரிய தொகை கிடைக்கும். இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பழைய ரூபாய் நாணயங்களை விற்று எப்படி பணம் சம்பாதிப்பது அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.